மா சுப்பிரமணியம் ஒரு அறிக்கை விடுறாரு. இது ஒரு அறியாமை அப்படிங்கிறாரு. அந்த அறியாமை முட்டாள்தனத்துக்கு அடிப்படை காரணம் யார்? உங்களுடைய திராவிட அரசாங்கம். உங்கள் அமைச்சரவை துறையை சேர்ந்த ஒருத்தர் தானே ஒரு அமைச்சர் சொன்னாரு, அந்த முத்துசாமியா குப்புசாமியா, காலையிலே 12 மணிக்கு ஒயின் ஷாப் திறக்கிறான், அதுவே லேட்டு, எங்க ஆளுங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, காலையில கடினமான உழைப்பு உழைக்கிறாங்க. அந்த துறை மினிஸ்டர் தானே, அவன் தானே சொன்னான். அறியாமை தானே. விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? உங்க கிட்ட தானே இருக்கு. உன் புள்ள தப்பு பண்ணிடுச்சு, உன் பொண்டாட்டி புள்ள தப்பு பண்ணிடுச்சு, உன் அண்ணன் தம்பி தப்பு பண்ணாங்க அப்படின்னா சும்மா இந்த மாதிரி தான் சொல்லுவியா? அறியாமை அப்படின்னு சொல்லுவியா? நீ கொடுக்குற 10 லட்சம் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி நாளைக்கு போயிடும். விக்கு போட்ட தலைவர் தம்பி மு.க. ஸ்டாலின் என்னமோ அவனை அறிக்கை விட்டாரு. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் 18 வயசு வரைக்கும் தராராம். வீட்டுல இன்னைக்கு ஒருபடி அரிசி வாங்க கஷ்டப்படுற ஒருத்தன் பாமரன், ஐயா 30 ரூபா கொடுத்து சாராயம் வாங்கி கொடுத்துட்டா என் வீட்டுக்கு 10 லட்சம் வரும் போல இருக்கு, குஷ்டு செத்துடலாம் போல இருக்கு. அந்த எண்ணம் தோணாது? தோணுமா? தோணாது. அவனை சோம்பேறி ஆக்குறதுக்கும் தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்றதுக்கும் அடிப்படை காரணமாக உங்களது இந்த 10 லட்சம் அறிவிப்பு இருக்குல்ல. ஒரு வாட்டி சாராயம் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறவன் திரும்ப வீட்டுக்கு வந்து அதே சாராயத்தை திரும்ப குடிக்கிறான்னா நீ சொல்ற மாதிரி அவன் அறியாமையாவே இருக்கட்டும். அந்த அறியாமைக்கு எதுக்கு நீ 10 லட்சம் கொடுக்குற? அவனை ஏன் முட்டாளாக்குற? மேலும் மேலும் முட்டாளாக்குற. அவன் குடும்பத்தை ஏன்? தமிழ்நாடு அரசை சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு அறிக்கை விடுறாரு. மலைவாழ் பகுதிக்கு போறவங்க யாரும் குரங்குங்களுக்கு வாழைப்பழம் போடாதீங்க, உணவுகள் போடாதீங்க, அதுங்க சுயமா உழைக்கிற அந்த தகுதியை இழந்துருதுங்க, கையேந்தி ரோட்ல நிக்குதுங்க. இது குரங்குக்கு மட்டும் இல்ல, அந்த அதிகாரி சொன்னது குரங்குக்கு. நான் சொல்றது அதே மாதிரி கள்ளச்சாராயமோ நல்லச்சாராயமோ குடிச்சிட்டு சேக்கு சாவர ஒவ்வொருத்தனுக்கும் 10 லட்சம் நிவாரணம் அளிக்கிறப்ப இந்த குடும்பம் எதிர்பார்க்கீங்க. எதுக்கு எங்களுடைய தமிழ்நாட்டுடைய காவல்துறை உயர் அதிகாரிகளை என்ன நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க? இது 876 பேரை கைது செஞ்ச உங்களுக்கு 48 மணி நேரத்துல ஏன் இத்தனை நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க? அப்ப காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே காக்கி சட்டைகளை தன்னுங்களுடைய அடிமைகளாக நீங்க நியமிச்சிருக்கீங்க. வாட்ச்மேனோட கேவலமா. அமுதா என்பவள் நான் ஃபைட் ஃபார் ரைட் அப்படின்னு இருக்கக்கூடியவள் தான். நான் பிரதமர் மோடியின் உதவியாளராகவே இருந்தவள். ஆனால் இங்க மு.க. ஸ்டாலின் என் கைகளை கட்டப்பட்டுள்ளார் சொல்லுங்க, ஓபனா சொல்லுங்க. அதான் உதயநிதி இருக்கான, உதயநிதி என்ன வெங்காயத்துக்கு அங்க போனா? மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை வரலன்னு செங்கலை காமிச்சானே, பாட்டில தூக்கின்னு போக வேண்டியதானே. எங்க அப்பா ஆட்சி சரியா செய்யல, எங்க அத்தை கூவுச்சி, முதல் கையெழுத்து மு.க. ஸ்டாலின் போடுவாரு, எங்க அண்ணன் போடுவாரு, ஆனா எங்க அண்ணன் மறந்துட்டாரு, ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சு, நான் எவ்வளவு வார்த்தை சொன்னேன், நான் 2வது பொண்டாட்டி புள்ள, அவர் முத பொண்டாட்டி புள்ள, அதனால கையெழுத்து போட மாட்டாரு, இது குடும்ப சண்டை, இது பெரிய சண்டை ஆக்குறாரு சொல்ல வேண்டியதுதானே உங்க அத்தை. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப மா சுப்பிரமணியம் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குஷ்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தவன் திரும்ப வீட்டுக்கு போய் குஷ்டு திரும்ப வந்து படுத்துக்கிறான். அப்போ இது ஒரு அறியாமை அப்படிங்கிறாரு. சரி, அந்த அறியாமை அப்படிங்கிறதுக்கு காரணமே யாரு? நீங்க தான். உங்கள் அரசாங்கம் தான், உங்கள் திராவிட அரசாங்கம் தான் அந்த அறியாமையை உருவாக்குச்சு. அப்ப விழிப்புணர்வு பண்ண வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட இருக்கு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் துறை என்ன? உன் துறை என்ன மா சுப்பிரமணியன்? யூ ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புள். உன் பிள்ளைக்கு, உன் பொண்டாட்டி பிள்ளைக்குன்னா விழுந்தடிச்சு செய்ய மாட்டேன். 55 உசுறு எண்ணிக்கையே இல்லையா? பயமா இருக்கியா? முந்தானத்து 40ன்னா, அதுக்கு முன்னாடி 20ன்னா, இன்னைக்கு 50 55ங்கிறான். நாளைக்கு எவ்வளவு போகும் தெரியாது. ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியல சாவு எண்ணிக்கை. நீ சொல்ற அறியாமை, அந்த அறியாமை முட்டாள்தனத்துக்கு அடிப்படை காரணம் யார்? உங்களுடைய திராவிட அரசாங்கம். அது ஓப்பனா ஒத்துக்க. அவங்கள என் குற்றம் சொல்ற? அம்மாங்கிற 200 ரூபா சம்பளத்துக்கு 300 ரூபா சம்பளத்துக்கு துறை, உங்கள் அமைச்சரவை துறையை சேர்ந்த ஒருத்தர் தானே ஒரு அமைச்சர் சொன்னாரு, அந்த முத்துசாமியா குப்புசாமியா, அவர் பேர் என்ன, அவர் என்னமோ சொன்னாரு, காலையிலே 12 மணிக்கு ஒயின் ஷாப் திறக்கிறான், அதுவே லேட்டு, எங்கள் ஆளுங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, காலையில் கடினமான உழைப்பு உழைக்கிறாங்க. அந்த துறை மினிஸ்டர் தானே. ஒரு ரீகேப் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். அவன் தானே சொன்னான் காலையில குஷ்டா தான் வேலை நடக்கும்னு. ஒரு அமைச்சரே சொல்லாமா?
மா சுப்பிரமணியன் நீ ஒரு விவரமான ஆள், ஒரு மேயராக இருந்திருக்க, சென்னையோட மேயராக இருந்திருக்க, கலைஞர் பீரியட்ல இருந்தே ஒரு மூத்த அமைச்சர். நீ நல்லது கெட்டது உனக்கு தெரியும், சம சிந்தனையாளர், தொலைநோக்கு பார்வையாளர். உன்னை நான் அப்படி தான் பார்ப்பேன், விளையாட்டு வீரர். நீ பேசலாமா? அந்த மக்களுக்கு அறியாமை தானே, விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்கு. ஏன் செய்யல? உன் புள்ள தப்பு பண்ணிடுச்சு, உன் பொண்டாட்டி புள்ள தப்பு பண்ணிடுச்சு, உன் அண்ணன் தம்பியை தப்பு பண்ணாங்க அப்படின்னா சும்மா இந்த மாதிரி தான் சொல்லுவியா? அறியாமை அப்படின்னு சொல்லுவியா? கிளாஸ் எடுக்க மாட்டேன், டியூஷன் எடுக்க மாட்டேன். ஏன் இந்த விஷயத்துல செய்யல? நான் சொல்றது ஒன்ன சொல்லல, ஓகேவா? நீ ஏதோ மைக் நீட்டாங்கன்ட்டு உளறிட்ட. உன்னுடைய அரசாங்கத்தை சொல்றேன். ஏன் வாயை திறக்கல? இன்னைக்கு என் மக்கள் 53 பேர் உயிர் இல்ல, 53 குடும்பம் அழிந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். இன்னைக்கு சாப்பிட்டது நாளைக்கு பியா போயிரும் யா கக்கூசுல. நீ கொடுக்குற 10 லட்சம் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி நாளைக்கு பியா போயிரும். அப்புறம் இன்னொன்னு, என்னமோ விக்கு போட்ட தலைவர் தம்பி மு.க. ஸ்டாலின் என்னமோ அவனை அறிக்கை விட்டாரு. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் 18 வயசு வரைக்கும் தராராம். போதுமையா? சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நான் இன்னொரு விஷயத்துக்கு, ஜனங்கள் யாரும் என் மேல கோவப்படக்கூடாது. மக்களை முட்டாளாக்கும் விதமாக, அறியாமைன்னு மா சுப்பிரமணியன் சொன்னவர் பாருங்க, அந்த மாதிரி மக்களை முட்டாளாக்கும் விதமாக இறந்தவர் ஒவ்வொரு குடும்பக்கும் 10 லட்சம். ஏன்னா அடுத்த கேள்வி கேட்க கூடாதுல்ல. 10 லட்சம். நல்லா கேட்டுங்க. இது ஏன் கேட்குறேன், திரும்ப கேட்குறேன். ஒரு சின்ன விஷயம். வீட்டில் இன்னைக்கு ஒரு படி அரிசி வாங்க துப்பு இல்லாத ஒருத்தன், கஷ்டப்படுற ஒருத்தன், பாமரன், ஐயா 30 ரூபா கொடுத்து சாராயம் வாங்கி கொடுத்துட்டா என் வீட்டுக்கு 10 லட்சம் வரும் போல இருக்க, குஷ்டு செத்துடலாம் போல இருக்க, அந்த எண்ணம் தோணாது? தோணுமா தோணாதா? அவனை சோம்பேறி ஆக்குறதுக்கும் தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்றதுக்கும் அடிப்படை காரணமாக உங்களது இந்த 10 லட்சம் அறிவிப்பு இருக்குல்ல. சொல்லுங்க. கள்ளச்சாராயம் விஷசாராயம் மா சுப்பிரமணியன் கணக்கிலே வரட்டும். ஒரு வாட்டி சாராயம் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறவன் திரும்ப வீட்டுக்கு வந்து அதே சாராயத்தை திரும்ப குடிக்கிறானா, நீ சொல்ற மாதிரி அவன் அறியாமையாவே இருக்கட்டும். அந்த அறியாமைக்கு எதுக்கு நீ 10 லட்சம் கொடுக்குற? அவனை ஏன் முட்டாளாக்குற? மேலும் மேலும் முட்டாளாக்குற. அவன் குடும்பத்தை ஏன் வாயில ஏதாவது வருது உன் கக்கூஸ்ல பிச்சை எடுக்க வைக்கிற? ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசை சேர்ந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு அறிக்கை விடுறாரு. ஐயா, காட்டை மலைவாழ் பகுதிக்கு போறவங்க யாரும் குரங்குங்களுக்கு வாழைப்பழம் போடாதீங்க, உணவுகள் போடாதீங்க, அதுங்க சுயமா உழைக்கிற அந்த தகுதியை இழந்துருதுங்க, கையேந்தி ரோட்ல நிக்குதுங்க. இது குரங்குக்கு மட்டும் இல்ல, அந்த அதிகாரி சொன்னது குரங்குக்கு. நான் சொல்றது அதே மாதிரி கள்ளச்சாராயமோ நல்லச்சாராயமோ குடிச்சிட்டு சேக்கு சாவுற ஒவ்வொருத்தனுக்கும் 10 லட்சம் நிவாரணம் அளிக்கிற பேர் இந்த குடும்பம் எதிர்பார்க்கியா? எத்தனை நாள் அந்த காசை வச்சுட்டு வாழ போறோம்னு எங்களுக்கு தெரியாது. அதனால எதிர்பார்ப்போம், பிச்சை எடுக்க வச்சிரும். அந்த கையாளாக தனத்தை நீங்கள் மறைமுகமாக 5 வருடம் ஒரு முறை வரக்கூடிய தேர்தலுக்காக இவர்களை ஒரு கருவியாக நீங்க பயன்படுத்துறீங்க. தப்பு சுப்பிரமணியம். உன்னுடைய எண்ணத்தை முதல்ல மாத்து. என் மக்களை, என் அண்ணன் தம்பிய, சொந்த பந்தத்தை நீ முட்டாள் நீ சொல்லாத. முதல்ல நீதான் முட்டாள். உன் அரசாங்கம் முட்டாள், உன் முதலமைச்சர் முட்டாள், உன் முதலமைச்சர் புள்ள முட்டாள். அதான் உதயநிதி இருக்கான, உதயநிதி என்ன வெங்காயத்துக்கு அங்க போனா? என்ன வெங்காயத்துக்கு போனா? மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரலன்னு செங்கலை காமிச்சானே, பாட்டில் தூக்கின்னு போக வேண்டியதானே. எங்க அப்பா ஆட்சி சரியா செய்யல, எங்க அத்தை கூவுச்சி, முதல் கையெழுத்து மு.க. ஸ்டாலின் போடுவாரு, எங்க அண்ணன் போடுவாரு, ஆனா எங்க அண்ணன் மறந்துட்டாரு, ஞாபக மருதி அதிகமாயிடுச்சு, நான் எவ்வளவு வார்த்தை சொன்னேன், நான் 2வது பொண்டாட்டி புள்ள, அவர் பொண்டாட்டி புள்ள, அதனால கையெழுத்து போட மாட்டாரு, இது குடும்ப சண்டை, இது பெரிய சண்டை ஆக்குறாரு. சொல்ல வேண்டியது தானே உங்க அத்தை. உங்களுக்குள்ளே குடும்ப சண்டை, நீ இது உலக சண்டையை தீக்க நலம் விசாரிக்க வர. ஏண்டா உதய், தப்புடா. முதல்ல திங்க் பிக், ஆக்ட் லோக்கல். பெருசா சிந்தி, வேணான்னு சொல்ல. உங்க அப்பன் உங்க தாத்தன் போஸ்டர் ஒட்ட கஷ்டப்பட்டான்,
உங்க அப்பன் பேனர் ஒட்ட கஷ்டப்படல. ஆனா உங்க அப்பனும் உங்க தாத்தனும் உங்க அப்பனும் உழைச்ச உழைப்ப நீங்க சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. யாரு? கருணாநிதி மு.க. ஸ்டாலினும் உழைச்ச உழைப்ப உதயநிதி சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால நீ போய் கையாட்டுவேன். ஏன் தைரியம் இருந்தா போய் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டியதானே? கள்ளச்சாராயம் நீங்க சொல்ற மாதிரி விஷசாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். அப்ப மறைமுகமா நீங்க அவங்க குடும்பத்தையே சேர்த்து வச்சு கொள்றீங்க. இதுதான் அர்த்தம். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், அந்த குடும்பத்துடைய எதிர்காலம். எவனாவது ஒரு விளக்கம் சொல்றீங்களா? அதெல்லாம் விடு. எதுக்கு எங்களுடைய தமிழ்நாட்டுடைய காவல்துறை உயர் அதிகாரிகளை என்ன மயிருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? அவனுங்க என்ன தப்பு பண்ணாங்க? 2 நாள்ல கிட்டத்தட்ட 900 பேரை, இங்க பாருங்க இந்த லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, 2 நாள்ல 876 பேர் இந்த பேப்பர்ல இருக்கு. 876 பேர். நான் சொல்லல, இந்த லிஸ்ட் எல்லாமே பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி. 876 பேரை கைது செஞ்ச உங்களுக்கு 48 மணி நேரத்தில் ஏன் இத்தனை நாள் என்ன மயிரை பிடிங்கிட்டு இருந்தீங்க? அப்ப காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே காக்கி சட்டைகளை உங்களுடைய அடிமைகளாக நீங்க நியமிச்சிருக்கீங்க. வாட்ச்மேனோட கேவலமா. உள்துறை செயலாளர், ஹோம் செக்ரட்டரி அமுதா மேடம் நேர்மைக்கு நிகரானவர்கள் உங்களை நாங்க பாராட்டுவோம். தயவு செஞ்சு நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோட இருங்க. நேர்மை அப்படின்னா அமுதா மேடம். இந்த இடத்துல எங்க மேடம் நேர்மை நடந்துகிட்டு இருக்கு? 53 கொலை நடந்திருக்கு. விபத்து கிடையாது, இது எல்லாமே விபத்து கிடையாது, கொலை. 48 ஹவர்ஸ்ல 900 பேரை கைது செய்த உங்களுக்கு ஏன் இதை தடுக்க தெரிஞ்சிருக்காதா? அப்ப உங்க முதலமைச்சர் நிர்வாகம் சரியில்லையா? உங்க முதலமைச்சர் பிள்ளையோட நிர்வாகம் சரியில்லையா? இல்ல உங்களுடைய நிர்வாகம் சரியில்லையா? இல்ல தமிழக டிஜிபி உடைய நிர்வாகம் சரியில்லை? யாருடைய நிர்வாகம் சரியில்லை? அமுதா மேடம் தான் விளக்கம் சொல்லணும். யாரோ ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தப்பு பண்ணா அப்படிங்கிறதுக்காக ரிட்டையர் ஆகிற அந்த கடைசி நாள்ல உங்களால சஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சது இல்லை. ஏன் இந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் உங்களுக்கு கட்டுக்கோப்பாக வழிநடத்த தெரியல? ஓப்பனா சொல்லுங்க. என் கைகள் கட்டப்பட்டு உள்ளது. அமுதா என்பவள் நான் ஃபைட் ஃபார் ரைட் அப்படின்னு இருக்கக்கூடியவள் தான். நான் பிரதமர் மோடியின் உதவியாளராகவே இருந்தவள். ஆனால் இங்க மு.க. ஸ்டாலின் என் கைகளை கட்டப்பட்டு உள்ளார் சொல்லுங்க, ஓபனா சொல்லுங்க. உங்களால முடியுமா? உங்களால முடியுமான்னு கேட்டேன். வைகோ கோபால் சுவாமி புள்ள சொல்றான் அந்த அறவைக்காடு இன்னைக்கு அப்ப சீரியஸ் ஆனவன இவன் வந்து பொதுச்செயலாளர் வந்து உட்கார்ந்துக்கிட்டவன் அவன் சொல்றேன் உடனடியாக சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். ஏன்டா கூட்டணி கட்சி தானடா நீங்க? உங்க சித்தப்பா பெரியப்பான்னு உறவு கொண்டாடுறீங்கல்ல. பழைய பதிவிலே நான் சொன்னேன், திரும்ப சொல்றேன், உங்களை நினைவுபடுத்துறேன், மறந்துடுவீங்க நீங்களா. போய் உங்க சித்தப்பா பெரியப்பா கட்டாது யார் மு.க. ஸ்டாலின் கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, ஐயா நீ நானும் கூட்டணி கட்சிதே, உடனடியாக தயவு செஞ்சு அமுல்படுத்துற, வெளியில தலை காமிக்க முடியல சொல்ல வேண்டியதானே. ஏன் துப்பு இல்லை உங்களுக்கெல்லாம்? இந்த நிலை தொடரும். இன்னைக்கு 50க்கும் 55க்கும் மேற்பட்ட உயிர்களுக்கு குடும்பங்களுக்கு 10 லட்சம் பிச்சை போட்டிருக்குது திராவிடர் கழகம். நிவாரணம்லாம் கிடையாது, பிச்சை. அடுத்த இன்னும் 2.5 வருஷத்துல ஓட்டு கேட்டு உங்க கிட்ட வரணும்ல, அதுக்காக உங்களுக்கு போடுற பிச்சை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க கிட்ட கையேந்தி வாங்கிக்கிறீங்க, ஆனால் அடுத்தது இன்னொரு ஜெனரேஷன் அழியும். தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வு விடுங்க. நல்லதே நடக்கணும் அப்படின்னா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருங்க.